இங்கு மட்டும் தான் கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா எந்தெந்த தேதிகள்ல நமக்கு மழை வரும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவுபடுத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. கண்டிப்பா மழை இருக்குங்க. மழை பெய்யாம எந்த ஒரு மாவட்டமும் தப்பிக்க முடியாது. இன்றும் நாளையும் மழை பொழிவு தொடர்ந்து அதிகரிக்கும். 8ஆம் தேதி வரைக்கும் மழைக்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில இருக்கு. 9ஆம் தேதியிலிருந்து தான் இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்பும். 8ஆம் தேதி வரைக்கும் நமக்கு மழை இருக்க போகுது. அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மிக கனமழை வரப்போகுது. தமிழ்நாட்டுல வந்து மிக கனமழை பெய்ய போகுது. எங்கெல்லாம் இந்த மிக கனமழை இருக்கும் அப்படிங்கிறதையும் இப்ப நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைபே இன்னும் பண்ணாம இருக்கீங்களோ, கொஞ்சம் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா, அடுத்தடுத்த புயல் தேதியும் நம்ம வந்து பார்த்துரலாம். அடுத்த புயல் எப்போ வரப்போகுதுங்கிற தேதியும் நம்ம பார்த்துரலாம். சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தமிழகத்தில் இன்றும் பல்வேறு மாவட்டங்கள்ல மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். நேற்றைக்கு எப்படி ஒரு சில மாவட்டங்கள்ல நமக்கு மழை வந்துச்சோ, அதே மாரி இன்றைக்கும் பரவலாக கனமழை பொறுத்தவரைக்கும் மழை பெய்யாத மாவட்டங்களுக்கு உறுதியாக வரக்கூடும். அப்போ இதுவரை சரிவர மழை இல்லாத மாவட்டங்களில் இன்றும் நாளையும் நாளை மறுநாளுமே கூட பரவலாக கனமழைக்கான வாய்ப்புகள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். எது எப்படி பார்த்தாலும் நவம்பர் 8ஆம் தேதி வரை மட்டுமே தமிழகத்தில் மழை வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அதன் பிறகு வர நாட்கள் ரொம்பவே குறைவு அப்படிங்கிறது நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அதனால தென் மாவட்ட பகுதிகளுக்கு ஒரு அறிவிப்பு வருமா அப்படின்னு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பாக தென் மாவட்டங்கள்ல ஒரு மழை வரணுங்க. வந்தே ரொம்ப நாள் ஆச்சு. மழையே வர்றதில்ல. அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தீங்க. குறிப்பா தென் மாவட்ட பகுதிகள். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற பெரும்பாலான மாவட்டங்கள்ல மழை வாய்ப்பே இன்னும் வராத ஒரு நிலைமையில இருக்கிறோம் நாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நிச்சயமாக சொல்கிறோம். இன்று, நாளை ஆகிய நாட்கள் இன்றும் நாளையும் தென் மாவட்ட பகுதிகளில் கனமழை தீவிரமடையும். ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இது போன்ற தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் கணிசமாக கனமழை அதிகரிக்கும். அதே போல மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய தென் மாவட்ட பகுதிகளிலும் பெரும்பாலான பகுதிகளில் விட்டு விட்டு கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தென் மாவட்டங்கள் பத்தி கவலைப்படாதீங்க. எப்படி இருந்தாலும் இன்னைக்கு நாளைக்குள்ள உங்களுக்கு எல்லா இடங்களிலும் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிறோம். அதே மாதிரி வட தமிழக கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னை முதல் கடலூர் வரை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட ஆகிய இந்த 4 மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் பரவலாக கனமழை விட்டு விட்டு பதிவாகும். பாருங்க, சென்னையெல்லாம் கூட மாலை நேரங்கள், இரவு நேரங்கள்ல மழை வருகிறத நம்ம பார்க்க முடியுது. என்னதான் அதிகாலை நேரங்கள், காலை நேரங்கள், அதிலும் குறிப்பா பகல் நேரங்கள்ல வெயில் கொஞ்சம் அதிகமா இருந்தாலுமே கூட, நமக்கு மாலை அல்லது இரவு நேரத்துல நமக்கு மழை வந்து போகுறத நம்ம பார்க்கிறோம். அதே மாரி கடலூர், விழுப்புரம் மாவட்டம் ஆகட்டும், டெல்டாவிலுமே கூட நம்ம மழை எதிர்பார்க்கலாம். இங்கேயும் நமக்கு பரவலாக கனமழை கிடைக்கும். வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள், எல்லா இடங்கள் கிடையாது. ஒரு சில பகுதிகள், குறிப்பா கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் விட்டு விட்டு கனமழை பதிவாகும். அதான் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா? 1/2 மணி நேரத்திலிருந்து 1 1/2 மணி நேரங்கள் வரைக்கும் மழை எதிர்பார்க்கலாம். அதிகபட்சம் 1 1/2 மணி நேரம் வரைக்கும் மழை இருக்குங்க. அதுக்கப்புறம் பெருசா ஒண்ணும் மழை இருக்காது. ஆனா, அந்த 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் மழை வந்தாலுமே கூட, வலுவான ஒரு கனமழையா தான் பதிவாகிட்டு போகுமே தவிர, சும்மா சாரல் மழை, லேசான மழையாக இருக்காது. நிச்சயம் ஒரு வலுவான மழை பொழிவானது கண்டிப்பா பதிவாகும். அதனால மயிலாடுதுறை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கிறவங்க, மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை வரை இருக்கிறவங்க மிதமானதிலிருந்து கனமழையாக எதிர்பார்க்க முடியும். விட்டு விட்டு மழை வாய்ப்புகளும் டெல்டா மாவட்டங்கள்ல தீவிரமடையும். ஆகவே கல்மேகி என்ற ஒரு புயல் பத்தி நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம். ஏன் அப்படின்னா, இந்த கல்மேகி என்கிற புயல் பொறுத்தவரைக்கும் தென்சீன கடல் பகுதிகள்ல 203 கிலோமீட்டர் வேகத்துல உருவாகி, தொடர்ந்து இன்றைக்கு கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஏன் இந்த புயல பத்தி சொல்றோம்னா, எப்படா இந்த புயல் கரைய கடந்து முடிக்கும்னு இருக்குங்க. ஏன்னா இந்த புயல் கரைய கடந்த பிறகு தான் வங்கக்கடல்ல வலுவான நிகழ்வுகள் மற்றும் வடகிழக்கு பருவக்காற்று பொறுத்தவரை தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு. இந்த நிகழ்வு பொறுத்தவரைக்கும் தென்சீன கடல் பகுதியில் இருக்கிற வரை நமக்கு வடகிழக்கு பருவக்காற்றானது நேரடியாக வீசுவதற்கான வாய்ப்பு நிச்சயம் இழந்துட்டோம். அதனால இப்ப வடகிழக்கு பருவக்காற்று தற்போதைக்கு தமிழகத்தை நோக்கி வீசாத ஒரு சூழ்நிலை. இந்த கல்மேகி என்கிற புயல் தாய்லாந்து நாட்டில் கரையை கடந்து அதிக மழை கொடுத்த பிறகுதான் வங்கக்கடலில் வடகிழக்கு பருவக்காற்று வலுப்பெறும். தமிழகத்தை நோக்கி வீசக்கூடிய அந்த வடகிழக்கு பருவக்காற்று வலுப்பெற்று
அடுத்தடுத்த புயல் சின்னங்கள் வங்கக்கடலிலும் உருவாகுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்துல உங்களுக்கு நம்ம தெரியப்படுத்திடுறோம். எதனால இந்த கல்மேகி புயல் பத்திலாம் நம்ம நேற்றைய தினங்கள் கூட நம்ம பார்த்தோம் இல்லையா? அது உங்களுக்கு வந்து வானிலை அறிக்கை தெரியல அப்படின்னா, நேற்றைய தினங்கள்ல கொடுத்து வானிலை அறிக்கைய கேட்டு பயன்பெறுங்க. அதுல கல்மேகி புயல பத்தி தெளிவா சொல்லியிருக்கிறோம். சரி, அடுத்ததாக வட தமிழக உள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், வேலூர் முதல் சேலம் வரைக்கும், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற மாவட்டங்கள், சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடுல பெரும்பாலான இடங்கள்ல மிதமான மழை, வானம் மேகமூட்டம் இப்படியாக தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். மிக கனமழை, அதி கனமழை, அதிதீவிர கனமழைங்கிறது உள் மாவட்டத்துல பதிவாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. மிதமானதிலிருந்து கனமழை மட்டும் பகுதியாக விட்டு விட்டு உள் மாவட்டத்துல பதிவாகும். பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமும் அவ்வப்போது லேசானது முதல் மிதமான மழை மட்டும் உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியில் எதிர்பாருங்க. அதிகாலை பனிப்பொழிவுங்கிறது தீவிரமாகும். உள் மாவட்டமாக இருந்தாலும் சரி, மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டமாக இருந்தாலும் சரி, அதிகாலை நேரத்துல லேசான பனிப்பொழிவு அப்படிங்கிறது கணிசமாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்ததாக நவம்பர் 8ஆம் தேதி வரை தமிழகத்தில் மழை தொடர்ந்து நீடிக்கப் போகுது. ஏதோ 1 நாள் 2 நாளுங்கிறது இல்ல. 3 நாட்களுக்கும் மேலாகவே தொடர் மழை தமிழ்நாட்டுல இருக்கும். நேற்றைக்கு மழை வராத மாவட்டங்களுக்கு இன்றைக்கு மழை கண்டிப்பா வரும். அதனால மழையே வராது, சும்மா சொல்றாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. நமக்கு அதுக்காக தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். 8ஆம் தேதி வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்கு. எங்கெல்லாம் மழை பெய்யலையோ அங்கெல்லாம் நமக்கு மழை வாய்ப்பு நிச்சயம் பதிவாகும். ரொம்ப அதிக மழை கூட கிடையாது. ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 1 1/2 மணி நேரம், அதிகபட்சமாக 2 மணி நேரங்கள் வரைக்கும் மழை வாய்ப்புகள் இருக்கும். ஏற்கனவே சென்னை போன்ற பெருநகரங்கள்ல மழை எல்லாமே கொட்டி தீர்த்ததை நம்ம பார்த்தோம். இனி வரும் நாட்களிலும் பரவலாக மழையானது தொடர்ந்து நீடிக்கப் போகுது. சில இடங்கள்ல கனமழையாகவும், சில இடங்கள்ல மிக கனமழையாகவும் தமிழகம் முழுவதுமாக எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல. புயல் வாய்ப்புகள், புயல் சின்னங்கள் அதிக அளவுல நமக்கு உருவாகுறதுக்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு. ஆனா, அது எங்க கரைய கடக்குது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமா நம்ம பார்க்கணும். வங்க கடல்ல புயல் உருவாகுறதெல்லாம் ஒரு பெருசே கிடையாது. எத்தனையோ புயல் நம்ம உருவாகியிருக்கு. புயல் உருவாகுறதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. ஆனா, அந்த புயல் எங்க போகுதுங்கிறது தான் பிரச்சனை. தமிழ்நாட்டுக்கு வரப்போகுதா? இல்ல ஆந்திரா, ஒரிஸ்ஸா, மேற்கு வங்கம்னு எங்கேயாவது போகுதா? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பான ஒரு தாழ்வு பகுதி, வலுவான ஒரு நிகழ்வு பொறுத்தவரைக்கும் இந்த நவம்பர் மாதத்தில் இருக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. ஏன்னா, தென்சீன கடல் பகுதிகள்ல உருவாகக்கூடிய அடுத்தடுத்த புயலுங்க. சும்மா ஒரு புயல் மட்டும் இல்லங்க. இந்த வருஷத்துல பல புயல்கள் தென்சீன கடல் பகுதி மற்றும் பசிபிக் பெருங்கடல் பகுதிகள்ல, அதே மாரி அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதிகள்ல எங்க பார்த்தாலுமே இந்த வருஷம் ஒரு பெரிய பெரிய புயல்களாக தான் உருவாகியிருக்கு. ஆனா, வங்கக்கடல்ல மட்டும் தான் இந்த மாரி மோந்தா புயல் போல 90 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர், 110ன்னு உருவாகிட்டு இருக்கு. ஆனா, மற்ற நாடுகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமா இருக்கு புயலுடைய வேகம். அதனால வரும் நாட்கள் டிசம்பர் மாதத்துல நமக்கு ஏதாவது அந்த மாரி புயல் வந்துருமா? அப்படின்லாம் நெறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. தொடர்ந்து தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருது. அந்த மாரி ஏதாவது ஒரு புயல் வந்துச்சுன்னா, நிச்சயமா உங்ககிட்ட நம்ம அறிவிக்காம நம்ம போறதில்ல. அதனால தான் சொல்றோம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது போன்ற புயல்கள் வந்துச்சுன்னா, உடனே உங்களுக்கு தகவல்கள் வெளியாகும். தற்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது 8ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டுல மழை இருக்கு. கண்டிப்பா நெறைய மாவட்டங்கள்ல மழை பெய்யும் அப்படிங்கிறத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் மாவட்ட வாரியாக இப்ப நம்ம முழு தகவலையும் உங்களுக்கு நம்ம கொடுத்திருந்தோம். லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.